தன் ஃபேமிலிக்காவது இப்போ ஒரு தங்கச்சியை வந்து நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கடன் வாங்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கும், கடன் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறதுக்கும், ஊரில் இவ்வளோ பேர் இவங்க இப்படி பேசுவாங்க, சொந்தக்காரங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இஷ்யூஸில் இருக்குது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட பேசணும், இல்லை அதே மாதிரி இப்போ உங்களோட கல்யாணமாக இருந்தால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கூட பேசணும், நீங்கள் 2 பேரும் பேசணும். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, பையன் தான் பார்த்துக்கணும்னு இல்லை. யூ ஷுட் ஹேவ் தட் கான்வர்சேஷன். நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி உனக்கு எந்த மாதிரிமா கல்யாணம் வேணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆடம்பரத்துக்காக வேணும்னே பண்ணுவாங்க. இல்லை அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி வேணும், நான் ரெண்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், நான் ரெண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்ட்டெல்லாம் போட்டால் எங்களை பற்றி என்ன பேசுவாங்க, நீ வாங்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே இஷ்டம் இல்லாத வந்து திணிக்கும் போது அதை நீங்கள் வந்து நான் தங்கச்சி நல்லா கல்யாணம் பண்ணேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க. யாருக்காக? யாரோ ஒருத்தவங்க பாரேன் நல்லா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், இவங்களோட பாராட்டை வச்சு அவார்டா கொடுக்குறாங்க அப்படிதான் கேட்கணும். ஃபைனலாக என்னன்னா அவங்கள பற்றிலாம் கண்டுக்காதீங்க. யூ ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் whoever is getting married. Do whatever is the needful. Don't go overboard just to please strangers or relatives.